பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய தருணத்தில் குதிரை பேரம் நடந்ததாக இன்றைக்கு எதிர்கட்சிகள் அத்தனை பேருமே அதை சொல்லும் பொழுது பேரம் பேசுறது தெரியும். அது என்ன குதிரை பேரம்? 19ஆம் நூற்றாண்டுல ஒரு குதிரையோட உண்மையான விலையை மதிப்பிடுறதுல சவால் இருந்ததால விற்பவர் வாங்குபவரிடையே பேரம் பேசி விலை நிர்ணயம் பண்ணுவதையே குதிரை பேரம்னு சொல்லுவாங்க. அரசியலிலும் சில சமயங்கள்ல பேரம் நடப்பதால குதிரை பேரம் என்ற சொல்லாடல் காலம் கடந்தும் அரசியலில் நிலைச்சிடுச்சு. தேர்தல் முடிவுல ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காம ஆட்சி அமைப்பதற்காக எதிர்த்தரப்பிலிருந்து பணம் கொடுத்து ஆட்களை இழுக்கிறது, அல்லது ஆளும் தரப்பிலிருந்து ஆட்களை இழுத்து ஆட்சி கவிப்பில் எதிர்க்கட்சி ஈடுபடுவது போன்ற அரசியல் உத்திகள் தான் குதிரை பேரம். மக்கள் அளித்த தீர்ப்புக்கு முரணாக கட்சிகள் மாறுவதை தடுக்கிறதுக்காகவே கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இதுலயும் பல பிரிவுகள் நீர்த்து போனதால உண்மையான நோக்கம் நிறைவேறவே இல்லை. தமிழ்நாட்டில் அரை நூற்றாண்டுக்கும் மேலா தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சி தான் ஆட்சி அமைச்சது. 2006 மட்டும் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கலனாலும் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியால ஆட்சி அமைக்க போதிய எண்கள் இருந்ததால சிக்கல் எழவே இல்லை. இதனால குதிரை பேரம் என்ற சொல்லாடல் தமிழ்நாட்டின் எல்லைக்கு வெளியே தான் இதுவரை இருந்துச்சு. இப்போ தனிப்பெரும்பான்மை இல்லாம தாவேக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறதால வெளிப்படையாகவே குதிரை பேர குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன.